வணக்கம் நேயர்களே. கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம் விருந்தினர் நிகழ்ச்சியில ஒரு சிறந்த கலைஞர், நாடக கலைஞர், பல விருதுகளை பெற்ற ஒரு கலைஞரை சந்திக்க போறோம். பொள்ளாச்சி சண்முக வடிவேல் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய சொல்லலாம். நீங்க ஒரு சிறந்த நாடக கலைஞர். உங்களோட கல்லூரியிலேயே நீங்க நிறைய நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப விழிப்புணர்வு நாடகங்களும் நிறைய எடுத்துட்டு இருக்கீங்க. பொள்ளாச்சியில உங்க பேர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. நீங்க நம்ம கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திற்கு வருகை தந்து இங்க ஒரு சிறப்பு விருந்தினர்ல வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய கேள்விகள் இருக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க பகிர்ந்துக்க போறோம். இந்த நாடக கலையில நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது என்னுடைய பூர்வீக கிராமமான செட்டியக்காபாளையம் கிராமத்தில் ஆரம்ப கல்வி முடித்துவிட்டு நெகமத்தில் உயர்நிலைப்பள்ளியில் என்னுடைய உயர்நிலைப்பள்ளி படிப்பை தொடர்ந்தேன். அப்போ அந்த ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் என்னை முதல்ல அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அதில் எனக்கு அவார்டு கிடைச்சிது. அப்போது அந்த பரிசு வாங்கியில் மாணவர்கள் நிறைய கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்துனாங்க. அப்போ அப்போவே எனக்கு ஒரு ஆர்வம் கிரியேட் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டா இந்த மாதிரி நிறைய ஒரு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் போல் இருக்குது. அதே எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களோட அப்பா அம்மா எப்படி, உங்க ஃபேமிலி என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நான் கோவை பிஎஸ்ஜி கலைக்கல்லூரியில் பிஏ முடித்தேன் 1972. என்னுடைய தந்தையார் ஒரு விவசாய குடும்பம். மற்றபடி மனைவி மக்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கின்றோம். ஓகே, எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 2 சன் 2 டாட்டர். என்ன பண்றாங்க அவங்க? படிக்கிறாங்க? அவங்கெல்லாம் எம்ப்ளாய்டு எல்லாம் ஒர்க் போறாங்க. அவங்கள யாரும் நீங்க இந்த நாடகத்துறையில ஈடுபடுத்தலையா, இல்ல அவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லையா? ஈடுபடுத்தினேன். ஆனால் காலப்போக்கில் அவங்க டேஸ்ட் வேற மாதிரி போயிட்டு அவங்க வேற பணிகளுக்காக போயிட்டாங்க. அதனால நான் கம்பல் பண்ணல. நீங்க இப்ப நீங்க ஒரு 1000, அதாவது மோனோ ஆக்ட்னு சொல்லக்கூடிய தன்னை தானே பல உருவங்களாக மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு உலக சாதனையை நீங்க முயற்சித்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. சோ அந்த மாதிரியான சாதனைகளுக்கு உங்களுக்கு எப்படி சிந்தனை வந்தது? அந்த சிந்தனைகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதற்கு காரணம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நவராத்திரியில 9 விதமான கதாபாத்திரங்களை பண்ணாங்க. அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்தது. அதே மாதிரி மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய பல்வேறு திரைப்படங்கள்ல பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை ரொம்ப சிறப்பாக ஆக்ட் பண்ணி காட்டியிருக்கார். இந்த கலையுலக ஜாம்பவான்கள் இவங்களுடைய அந்த பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சியுடைய அந்த நடிப்பை பார்த்துட்டா நாமும் இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கம் கிடைத்தது. இப்ப பொதுவா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் நிறைய வீட்லயே இருந்து சீரியல் பார்க்கக்கூடிய காலங்களாக மாறிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்க ஒரு காலத்துல நாடகங்களுக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரம், வரவேற்பு சமுதாயத்துல மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருக்கு? அதாவதுங்க, நாடகங்கள் இந்த திரைப்படங்கள் வராத காலத்திலேயே நாடகங்கள் சிறப்பாக தமிழகம் எங்கும் நடந்துட்டு இருந்தது. அப்போ திரைப்படங்கள் வந்த காலத்தில் இந்த நாடகங்கள் கொஞ்சம் ஒரு கேப் இருந்தது. அப்போ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் மக்கள் நாடகத்தை விரும்பி பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ சின்னத்திரை வந்த பின்னால கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல தியேட்டருக்கு போயிட்டு இருந்த சூழ்நிலையில், படம் பார்க்கறதுக்கு போயிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க வீட்டுக்கே அந்த சின்னத்திரை வந்ததுனால எல்லாம் அங்கே டம்ப் ஆயிட்டாங்க. அதனால நாடகங்களுக்கு அதாவது ஒரு ஆர்வம் இல்லை, ஒரு வரவேற்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. கொஞ்சம் ஒரு கேப், அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் சரியாயிட்டு எல்லாம் சரியாயிடு. இப்போ என்ன
மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. சரியாயிட்டு எல்லாம் சரியாயிடு. இப்போ எந்த மாதிரியான நாடகங்கள் மக்கள் கிட்ட நீங்க எடுத்து கொண்டு போறீங்க? அது எந்த மாதிரியான ஒரு சமூக பணியா இருக்கா, இல்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா தான் நீங்க கொண்டு போறீங்களா? எப்படி கொண்டு போறீங்க நாடகங்கள்? அதாவது நாடகங்கள் வந்து இப்ப மக்கள் திலகத்தினுடைய படங்கள் வந்து ஜனரஞ்சகமா இருக்கு, ஜனங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கு, அதே சமயத்துல மெசேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கு. என்னுடைய விழிப்புணர்வு நாடகங்கள் எல்லாமே வந்து அரசினுடைய நாடகங்கள் தான். ஃபேமிலி வெல்ஃபேர், ஸ்மால் சேவிங்ஸ், எய்ட்ஸ் அவேர்னஸ், இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு நாடகங்கள் எல்லாமே ட்ரை சப்ஜெக்ட். அது வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமா கொண்டு போய் காட்டினேன். அதாவது மேடை நாடகங்கள்ல அதுக்கு வந்து பேத்தாஸ் இந்த மாதிரி போட்டு அது டைப்பே வேற. இது சினிமாட்டிக் டிராமாஸ் வந்து விழிப்புணர்வு நாடகங்கள் வந்து 2 பேர் தான் ஆக்ட் பண்ணுவோம், ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி. அதே சேர்ந்து 2 நடிப்பு கலைஞர்கள் வந்து எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் எல்லா விதமான கேரக்டர் செய்யற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் ஆர்டிஸ்ட் தான் இந்த மாதிரி சினிமாட்டிக் டிராமாஸ் எல்லாம் பண்ண முடியும். அந்த வகையில் வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஃபேமிலி வெல்ஃபேர் டிராமாஸ் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம கோவை மாவட்ட குடும்ப நலத்துறையின் சார்பாக. அப்போ வந்து 2 பேர் தான் போனோம், ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி 2 பேர் தான் போனோம். ஸ்டேஜ் லைட்டாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த நாடகம் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது, ரொம்ப காமெடி, நல்லா சாங்ஸ் எல்லாம் போட்டு ஜனங்க ரொம்ப ரசிச்சாங்க. அப்போ மெசேஜ் ஈஸியாக கொண்டு போகணும், புரிஞ்சுட்டீங்களா? அதனால வந்து அப்போ கண்டினியூவாக வந்து விழிப்புணர்வு நாடகங்கள் இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு நாடகங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து மேடை நாடகங்கள் வந்து இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குது. அங்கே சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை எல்லாம் வந்து மேடை நாடகங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ரொம்ப சிறப்பான முறையில மக்கள் வந்து மேடை நாடகங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ சரி சரிங்க. நீங்க முதலா வந்து ஒரு நாடகம் வந்து தயாரிக்கிறீங்க, ஒரு நாடகத்துல வந்து நடிக்கிறோம் அப்படிங்க போகும்போது அதுக்கான கதை, திரைக்கதை எல்லாம் நீங்களே எழுதுவீங்களா, இல்ல எப்படி நீங்க அதை வந்து எடுத்துக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி எடுக்கிறீங்க? அதாவது இதுவரைக்கும் என்னுடைய நாடகங்கள் அனைத்துமே என்னால் கதை வசனம் எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சினிமாட்டிக் டிராமாஸ்னு வரையில் வந்து அது ஜென்ரலாக ஏற்கனவே வந்து அதிகாரிகள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அவுட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவோம். ஈஸியாக பண்ணி. நீங்க முதலாவதாக நடித்த ஒரு நாடகம் எது, அந்த கதையில வந்து ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க. முதலாவது வந்து PHG கலைக்கல்லூரியில் பெருமைக்குரிய தமிழ் துறை தலைவர் தாயை ஞானமூர்த்தி சார் ஐயா அவர்கள் வந்து அந்த நாடக மன்றத்தில் என்னை இணைச்சு விட்டாரு. ஃபர்ஸ்ட் நாடகம், அதாவது எதையும் தாங்கும் இதயம். அந்த நாடகம் வந்து PHG கலைக்கல்லூரியில் முதல்ல ஸ்டேஜ் பண்ணோம், அற்புதமான வரவேற்பு பெற்றது. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து PHG டெக்கில் அன்றைய காலகட்டத்தில் இன்டர் காலேஜ் டேஸ் அந்த காம்படிஷன்ஸ், அதாவது மாநில அளவில் இருக்கிற கல்லூரிகள் வந்து அந்த பங்கு பெறக்கூடிய அந்த போட்டி நாடகம், அதில் இந்த நாடகம் கொண்டு போகணும். இந்த நாடகம் கொண்டு போய் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், சிறந்த நடிகர், சிறந்த காமெடி, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இந்த நாடகம் பெற்று தந்தது. இதில் வந்து முதல்ல PHG கலைக்கல்லூரியினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் அவர்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்டாக கலந்தார். அதில் வந்து நான் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், இந்த பரிசெல்லாம் எனக்கு அவர் கையால வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொடுப்பினை கிடைக்குது. ஓ ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீங்க சொன்னது. இந்த மாதிரி பரிசுகள் வாங்க போகும்போது நம்ம இதுவரைக்கும் என்னென்ன துன்பங்கள் அடைஞ்சோமோ அதெல்லாம் மறந்துரும் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு வீட்லயுமே வந்து ஒரு நாடகத்துறையோ ஒரு கலைத்துறைக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமாக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்க வீட்டுல உங்க பெற்றோர்களோட எதிர்ப்புகள் எப்படி இருந்தது, அது நீங்க எப்படி சமாளிச்சு நீங்க இவ்வளவு தூரம் உங்க பயணம் வந்ததுங்கிறது சொல்லுங்க. அதாவது பொதுவாக வந்து அன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் வந்து இந்த டிராமா சினிமா பார்ப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அதில் போய் ஈடுபட்டால் லைக் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தில் வந்து என்னுடைய தந்தையார் வந்து கடுமையான எதிர்ப்பு, ரொம்ப பிரச்சனையெல்லாம் பண்ணார். ஆனால் வந்து அவருக்கு தெரியாமல் எத்தனையோ முறைகள்லாம் வந்து நான் நாடகங்கள் எல்லாம் நிறையா போய் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அவரெல்லாம் ரொம்ப எனக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்தாரு. அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்க அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப ரைஸ் ஆச்சு ஒழிஞ்சு. என்ன அந்த ஒரு தண்டனை, மறக்க முடியாத ஒரு தண்டனைனா அது என்ன தண்டனையா இருக்கும்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவாருங்க, அடிப்பார், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவாரு? ரொம்ப கொடுமையான தண்டனை. அது அந்த காலத்துல வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட போறோம், இவர் வந்து ரொம்ப இது பண்றாரு அப்படிங்கல. அப்ப வந்து காலேஜில் படிச்சு முடிச்ச நேரம்,
அந்த நேரத்தில் அப்பா அடிக்கிறாருன்னா அது பெரிய கடுமையான தண்டனை தான் அது, இல்லைங்களா? ஏன்னா வந்து திட்டுனால தாங்க மாட்டோம், அப்புறம் அடிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா தாங்க முடியாத ஒரு வேதனை தான். நிறைய கலைஞர்கள் வந்து நாடகத்துறையில இருப்பவங்களாகட்டும் இல்லை கலைத்துறையில இருக்கட்டும் அது ஒரு பகுதி நேர வேலையாக எடுத்துட்டு மீதி வேற ஏதாவது வேலை அவங்க ப்ரொஃபஷனலா வேற ஏதாவது பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சண்முக வடிவேல் ஐயா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா முழு நேரமாகவே நாடக கலையில மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காரு, வேற எந்த ஒர்க்குமே பாக்குறது இல்ல, எந்த வேலைக்குமே போறது இல்ல அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இத வந்து எப்படி உங்க வைஃப் ஏத்துக்கிட்டாங்க? பழகி போச்சு, வேற வழி என்னங்க அப்புறம், இல்லையா? இந்த மாதிரி நாடக கலைஞருக்கு துணையாரா வந்தாச்சு, அப்புறம் போக போக எல்லாம் சரியா போச்சு இல்லை. அப்புறம் அதாவது இந்த மாதிரி விழாக்கள்ல வந்து ஒரு பாராட்டுதல்கள் அந்த மாதிரி கிடைக்கல அவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதாவது மற்ற ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க உங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சிறப்பா இருக்குது, அப்புறம் அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு, இதெல்லாம் கேட்குறப்போ ஓ இதில் இவ்வளவு ஒரு புகழ் நம்ம துணைவருக்கு கிடைக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் பட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னைக்குமே அதுக்காக வருத்தப்பட்டதே இல்லை உங்க வைஃப்? இல்ல, இந்த டூயட் சீன்ல எல்லாம் நான் ஆக்ட் பண்றதை பாக்குறப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல ஓரளவுக்கு அனுசரிச்சு பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து கலைஞர்களோட பிள்ளைகள் அவங்களோட சன் ஆர் டாட்டர் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் அப்பா வந்து இங்க வருவாரு, டிவில இங்க வருவாங்க, நாடகத்துல நடிக்கிறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நாடக கலைஞர்கள் இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா நலிவு அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான மேடைகள் கிடைக்கிறது இல்ல, அதுக்கான சமீப காலமாக அங்கீகாரங்களும் கிடைக்கிறது இல்ல. அப்போ உங்களோட வருமானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது உண்டா? இல்ல, அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை எனக்கு வந்ததே கிடையாதுங்க, இறைவன் எனக்கு கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி நாடக கலைக்கு சின்சியரா யாரு பாடுபட்டாலுமே யார் உழைக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த நாடக கலை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. நிச்சயமான ஒரு கலைஞனா இருந்து ஃபீல் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு உண்மையை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக தான் நான் அந்த கேள்வியை வந்து உங்ககிட்ட கேட்டேன். நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ அந்த அவார்ட்கள்ல ரொம்ப பொருத்தமான கேரக்டருக்கு இந்த அவார்ட் நான் வாங்கினதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைச்ச அவார்டு இது? அவார்ட்ஸ்ல வந்து எல்லாமே நான் ஈக்குவலா தான் நினைக்கிறேனுங்க, அப்படியெல்லாம் பாரபட்சமெல்லாம் நான் காட்டல. எல்லாமே வந்து என்னுடைய கலை உலக சாதனைகளை அந்த திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், அப்ரிசியேஷன், ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன்னு ஒழிஞ்சு இந்த விருது கிடைச்சதுனால எனக்கு ஒரு பூரிப்பு, இது சும்மா சாதாரண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சதே கிடையாதுங்க. பெரும்பாலான நாடகங்கள் நம்ம VSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட VSR Silks, நூறடி ரோட், கோவை. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சதே கிடையாதுங்க. பெரும்பாலான நாடகங்கள் நம்ம நடிக்கும் போது வெவ்வேறு ஊர்களுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க உடல்நிலைகளை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறீங்க? எப்படி அதாவது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துங்க, என்னுடைய தந்தையார் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து சன்மார்க்க சங்கத்தில் இருந்தார். அந்த சன்மார்க்க கொள்கைகளுக்கு பிரகாரம் வந்து அந்த டயட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தார். அந்த பழக்கம் எனக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து அந்த ஹெல்த் மேலே ஒரு ரொம்ப பெரிய வந்தது. அப்போ வந்து மக்கள் தலகத்தினுடைய படங்கள் அதிகமாக பார்த்ததுனால அவருடைய ஹெல்த் கேர் அது எனக்கு இயற்கையாகவே வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால் வந்து எனக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது ஹில் ஏரியா போனாலும் சரி, பிளைன்ஸில் போனாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஓ, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நாடக கலைஞர்கள் வந்து நீங்க நிறைய ஊர்ல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்க அதிகமா எந்த ஊர்கள்ல நாடகம் பண்ணிருக்கீங்க? அதாவது நம்ம கோவை மாவட்டத்தில் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். மற்ற பகுதியில் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்போ அரசு எங்கெங்கே அனுப்புகிறாங்களோ அங்கே போவோம். அதே மாதிரி பப்ளிக்ஸ் எங்கே இன்வைட் பண்ணாலும் நாங்கள் போய் ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்போம். இது வரைக்கும் இந்த ஊர்ல போய் நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா இது வரைக்கும் அங்க போய் என்னால நாடகம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஊர் எதனா இருக்கா? அதாவது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நீண்ட காலமாக இருந்துட்டு இருந்தது. அது வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய ஒரு கருணையினால
எனக்கு அங்கே வாய்ப்புகள் இப்போ நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஐயா, நீங்க நிறைய நாடகங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. அந்த நாடகங்கள்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு நடிப்பு நடிச்சு காமிங்களேன். அதாவது டயலாக்கே இல்லாம ஆக்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சரிங்க. நான் டயலாக் பேசி நடிக்கிறதுங்கிறது வந்து எல்லாமே செய்யறது தான், அது ஒரு பெரிய இதல்ல. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சிரிப்பு, அழுகை, கோவம் இது மூணையும் நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கையாவே அந்த நாடக கலைஞர்களுக்கு கிளிசரின் போடாமையே வந்து கண்ணுல இருந்து தண்ணீர் வரும் அப்படிங்கறத வந்து உங்க மூலியமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். டயலாக் பேசி நடிச்ச வசனங்கள்ல எதனாவது ஒரு டயலாகோட வசனங்கள்? சிங்காரம், உன்னால என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிட்டதுன்ட்டு உனக்கு தெரியாது. அதே சமயத்தில் என்னுடைய மன பாதிப்பு நிச்சயமாக உனக்கு காட்டியே தீருவேன், விடமாட்டேன், நிம்மதியா வாழ விடமாட்டேன்டா. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நேரடியா உட்கார்ந்து ஒரு நாடக கலைஞரை இவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது சார். திரும்ப உங்களோட பர்சனல் லைஃப்க்கு வருவோம். நீங்க மேக்கப் அப்படிங்கிறது வந்து நாடக கலையில ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நாடகத்துல நம்ம பண்ணக்கூடிய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் தூரத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபேஸ் மேக்கப் போடுறதுங்கிறது வந்து ஒரு தனி கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலை உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ அதை நீங்க என்னென்ன மாதிரியான மேக்கப் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு ஆரம்ப காலத்துல இங்க நான் அந்த நாடகங்கள்ல நடிக்கிறப்போ என்னுடைய அவர் குருன்னே சொல்லலாம், பொள்ளாச்சி சண்முகம். அவர் வந்து மக்கள் திலகத்துக்கு மேக்கப் போட்டவர். அவர் வந்து என்னுடைய நாடகங்களுக்கெல்லாம் வருவார், மேக்கப் மேனாக வருவார். அவர் அந்த மேக்கப் பண்ணுற அந்த விதமெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுங்க, ஏன்னா வந்து வயது முதிர்ந்த நிலை, ஆனால் நீங்களே வந்து செல்ஃப் மேக்கப் பழகிங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தார். அதற்கு பின்னால வந்து என்னுடைய நாடகங்கள், என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் அத்தனை என்னுடைய நானே வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கிறது. இப்ப செல்ஃப் மேக்கப் எப்படி நீங்க பண்றீங்களோ அதே மாதிரி வந்து நாடகத்துக்கு அப்படிங்கறது ஒரு ரோல் மாடல்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்கள மாதிரி நம்ம வந்து பண்ணணும், இவங்க நம்ம முன்னுதாரணமா வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முன்னுதாரணமா உங்க வாழ்க்கையில நீங்க யார் எடுத்துக்கிட்டீங்க? அந்த மாதிரி யாருமே எனக்கு கிடையாதுங்க. என்னுடைய டைரக்டர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஒரு மனசுக்கு நிறைவா நான் செய்வேன், கேரக்டர்ஸ் எல்லாம் செய்வேன். வாழ்க்கையில வந்துட்டு நிறைய நம்ம நாடகங்கள் பண்ண போகும்போது அந்த துறைக்கு கரெக்டா உள்ள வரணுங்க போகும்போது யாருன்னா ஒருத்தங்க அறிமுகம் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு நம்ம உள்ள வரோம். அப்படி உள்ள வர போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா இருக்காங்களா? யாருமே இல்லைங்க. நீங்களே சண்முக வடிவேல், பொள்ளாச்சி சண்முக வடிவேலே உள்ள வந்துட்டாரு. நானே முயற்சி பண்ணி நானே வாய்ப்புகளை தேடினேன். அதே சமயத்தில் வாய்ப்புகள் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் கோவை பொதிகை தொலைக்காட்சியில் அமர்ந்து அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோ வானொலியில நுழையிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு போட்டிட்டு இருப்பாங்க. அந்த போட்டியில நிறைய கடுமையான தேர்வுகள் கூட இருந்திருக்கும். அந்த தேர்வுகளை நீங்க எப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க? அந்த ப்ரிப்பரேஷனை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஆடியேஷனுக்கு அன்பளிப்பு வந்தது எனக்குங்க. ஒரு 1 வீக் டைம் கொடுத்துருந்தாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லி 1 வீக் டைம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் நடிகர் திலகத்தினுடைய வசனங்களை எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணப்போ இது பண்ணேன்.
அப்புறம் இந்த வாய்ஸ் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக வந்து ஒரு சில பயிற்சியெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பிசுறு இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அந்த இதில் ஆடியேஷனில் செலக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன டயலாக் அப்ப பேசி நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படிங்கறது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஒரு காமெடி டயலாக் கொடுத்துருந்தாங்க. அந்த டயலாக் வந்து அம்மனி அம்மனி, நான் உனக்காக எவ்வளவு சிரமப்பட்டு அல்ல வாங்கிட்டு வந்திருக்கிற, நீ என்னடான்னா திரும்பியோட பார்க்க மாட்டேங்கிறிய, எனக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்குது. இந்த அல்ல சாப்பிடு சாமி. இந்த டயலாக் பேசி நீங்க வந்து வானொலி நிலையம்ல நீங்க வந்து தேர்வாயிருக்கீங்க. இதுதான் என்னுடைய முதல் டயலாக். ஓ, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கடிதங்கள் உங்களுக்கு வரும், நிறைய பேர் உங்களுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் கூட வந்து ஃபார்ம் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து நீங்க பொது இடங்கள்ல போகும்போது பொள்ளாச்சி சண்முக வடிவேல் அப்படிங்கிற வந்து அங்கீகாரம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? மக்கள் இடத்துல உங்களுக்கு பார்வைகள் எப்படி வருது? அதாவது என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறப்பவே கிளாப்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த டூயட் சீன் வந்து மக்கள் தளத்தினுடைய கெட்டப்பில் நான் பண்ணுவேன். அப்போ அந்த டூயட் சீன் முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, மறுபடியும் செஞ்சு காட்டுங்க, செய்யுங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு கலை இறைவன் கொடுத்த ஒரு வரம் இல்லைங்களா? அதனால வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப அதாவது இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கலை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு அப்ப நான் நினைச்சு பார்த்திருப்பேன். நீங்க மக்கள் திலகம் அண்ட் வந்து நடிகர் திலகம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து நிறைய எடுத்திருக்கீங்க, உள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க நிறைய இப்ப பேச்சுக்கள்லயே நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அதனால எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மாதிரியும் நீங்க எங்களுக்கு இப்ப நடிச்சு காமிக்கணும். அதாவது மக்கள் திலகம், ராஜா, நான் உன்னை மறக்க மாட்டேன்டா, நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் கவலைப்படுற, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். நடிகர் திலகம், ராஜா ஏன்டா கவலைப்படுற, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கஷ்டம், கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்பவே சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து இந்த இன்டர்வியூ எங்களுக்காக சிறப்பா செஞ்சு கொடுத்ததுக்காக நன்றி. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த கோவை பொதிகை நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை, நெஞ்சார்ந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.